லூயா ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் ராஜா. தகப்பனை கொடுத்த அன்பின் காணிக்கைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். என்ன நோக்கத்தோடு என்ன பொறுத்துணர்வு படைத்திருக்கிறார்களோ அந்த பொறுத்துணர்வை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனை 1000 மடங்கு பெருக்கி கொடுக்கிற கர்த்தர் அவர்களுக்கு பெருக முடியாது ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வித்து உன் பெருமையை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லிக்கிறேன் ஐயா. உன் சந்ததியை ஆசீர்விப்பேன், சந்தானத்தை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிற கர்த்தர் நீர் அப்படியே இதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை காண நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அடியை மறைத்து நீர் பேசும், ஆவியாரார் பேசும், நாங்கள் கேட்கட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகளும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். போதும். உங்கள் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையாக சொல்லுகிறார் அங்கே. கர்த்தரை நம்புங்கள். நீங்க வந்திருக்கிற நோக்கம் மனுஷனை நம்பி அல்ல, ஊழியக்காரர்களை நம்பி அல்ல, பெரிய பெரிய தலைவர்களை நம்பி அல்ல. யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே யோசபாத் சொல்றதை பார்க்கிறோம். இந்த யோசபாத் தாவீதுடைய வம்சத்தில் வந்தவர், யூதா குலத்தில் வந்தவர், ஒரு உத்தமராக வாழ்ந்தவர், ஒரு நல்ல அரசராக வாழ்ந்தவர். அவர் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவர். இங்கே நல்ல ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யம் ஒரு செழிப்பான ராஜ்யம். யூதா இடம் ஒரு கானான் தேசத்தை நம்ம சொல்லும்போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று சொன்னோம். அதுபோல் இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாக இருக்கிற அந்த தேசம் செழிப்பான இந்த தேசம். இதன் மேல எல்லாருக்கும் ஒரு கண் இருக்கும். ஏன்னா இந்த செழிப்பை பார்க்கும்போது இந்த நாட்டை பற்றி பிடித்து கொண்டால் நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா அரசர்களுக்கும் உண்டு. ஆகவே இந்த நாட்டை எப்படியாவது பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் வசனத்தை வாசிங்க. மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவரோடு கூட அம்மோனிற்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட, அதாவது சேயீர் மலை தேசத்தார் என்று சொல்வார்கள், யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அதை சிலர் தெரிவிக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக 3 படைகள் உங்களுக்கு யுத்தம் செய்ய வராங்கன்னு சொன்ன உடனே அந்த செழிப்பை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசையோட இருக்கிற வாஞ்சையோட வருகிறாங்க. இப்போ யோசபாத்துடைய படைகளில் எந்த பலமும் கிடையாது. பயிற்சிகிட்ட யுத்தமே நடக்காததுனால அவங்க எந்த வீரர்களுக்கும் அவங்க பயிற்சி கொடுத்ததும் கிடையாது, அல்லது நல்ல ஆயுதங்களும் கிடையாது. எனவே திடீர்னு 3 பேர் வராங்க. ஒருத்தர் இருந்தாலே சமாளிக்க முடியாது, 3 பேர் வராங்களேன்னு சொல்லணுன்னே அவனுக்கு தான் வாசிங்க, பயந்து. 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். அவன் யாரை தேடி போனான்?
யாரை தேடி போனா? உடனே பக்கத்தில் உள்ள எகிப்து ராஜா, ஒரு பெரிய ராஜா, பெரிய வல்லமையான படைகள் இருக்குது, அவரை தேடி போனாரா? அல்ல பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ராஜாவை தேடி போனாரா? யாரை தேடி போனாரு? கர்த்தரை தேடி போனார். அவர் பயந்தார். ஐயோ நம்ம ஜனங்கள் எல்லாம் மம்பா போயிடுவாங்களே, இவர்களை பிடித்துக்கொள்வதை அழித்து விடுவார்களே, என்ன செய்ய பயந்து மற்ற ராஜாக்களிடம் ஓடவில்லை. அவன் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு பூதாமெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அவன் செய்த காரியம் என்ன? உபவாசத்தை கூறுவித்தான். நம்ம கர்த்தரை தேடி வந்தான், மற்றவர்களை தேடி போகல. நம்ம சில காரியங்களில் நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை தேடாத விட்டுட்டு முதல்ல எங்க போறோம்? யாரை பார்க்க போறோம்? மனிதர்களை பார்க்க போகிறோம். ஆனா இவன் மனிதர்களை பார்க்க போல, பெரிய படைபலத்தை பார்க்க போல, கர்த்தரை தேடி என்ன செய்றான்? போகிறான். அவனுக்கு கர்த்தர் மேல உள்ள ஒரு நம்பிக்கை. அதான் சொல்றாரு, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அந்த எண்ணம் அவனுக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறதுனால இப்ப முதல்ல ஒரு பிரயாசத்துல எங்க போறாரு? கர்த்தரை தேடி போகிறார். போய் என்ன செய்றாரு? ஜனங்களை எல்லாத்தையும் வாங்க, இப்படி ஒரு யுத்தம் ஆரம்பிச்சுட்டுது, வந்து நிக்கிறாங்க, அந்த பக்கத்துல நிக்கிறாங்க, எதிர்த்து நிக்கிறாங்க, வாங்க எல்லாரும் என்ன செய்வோம்? உபவாசம் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? அவன் அறிக்கையிட்டார். உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க? உபவாசத்துக்கு வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்க நீ பாருங்க, 4ஆம் வசனம். அப்படியே ஆ ஆ எல்லா பட்டணங்களும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லா இடத்திலிருந்து ஜனங்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாருக்கும் பயம் வந்து விட்டது, அதனால கர்த்தரை தேடுறாங்க. அப்படின்னா யாரெல்லாம் தேடி வந்தாங்க பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்களுடைய பெண்ஜாதிகளும், அவருடைய குமாரன் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். உபவாசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்த உடனே அவங்க யார் வந்தாங்க? பெரிய ஆட்கள் மட்டும் இல்லை, வயசான ஆட்கள் மட்டும் வரல. ஹல்லேலூயா. நம்ம உபவாசத்துக்கு வாங்கன்னு சொன்னா என்ன செய்ய வருவாங்க? நம்ம சபைகளுக்கு எத்தனை வருவாங்க? தள்ளாடி இருக்கிற பாட்டிமார்கள் தான் கொஞ்சம் வருவாங்க. ஹல்லேலூயா. பாட்டி தத்தா மாதிரி தான் நினைச்சுவாங்க, வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எங்க சின்ன பிள்ளைகளை கூட கூப்பிட்டு வர்றதில்லை, சின்ன பிள்ளைகளுக்கு வர்றதும் இல்லை. ஆனா இங்க பாருங்க, உபவாசத்தை கூப்பிட்ட உடனே அவன் யூதா தேசத்தில் உள்ள அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் குமாரர்களும், அவருடைய பெண்ஜாதிகளும் அவருக்கு முன்பாக இருந்தாங்க. அத்தனை பேரும் வந்து நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த உபவாசம் சொன்ன உடனே, அந்த ராஜா கட்டளிட்ட உடனே அந்த குடும்பத்தார் எல்லாரும் வந்து அவருக்கு முன்பாக நிற்கிறாங்க. இவர் பயந்துட்டார். இந்த தேசம் என்ன செய்து நம்ம கட்டம் கையில போயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து நினைச்சாங்க. இந்த கர்த்தரை தேடி வந்தாங்க. ஒரு தடவை என்னுடைய மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. பரப்பாடியிலேருந்து கொங்குராய்க்குறிச்சி போட்டாங்க. கொங்குராய்க்குறிச்சினா எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஜங்ஷன், பாளையங்கோட்டை ஜங்ஷன் போய் பாளையங்கோட்டை போய் அங்கே அடுத்த கொங்குராய்க்கு பஸ் ஏறி போகணும். அங்கே போகணும்னு சொல்லி திடீர்னு போட்டாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க, ஐயா உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி கொங்குராய்க்குறிச்சி மாற்றி போட்டிருக்காங்க, ஐயாவை பாருங்க அப்படின்னாங்க. இப்போ மாற்றி போட வேண்டிய அவசியமே இல்லையே என்ன சொல்லிட்டு என்ன செய்யணும், உடனே ஐயா வந்து பார்க்க வந்தேன். ஐயா பார்த்தோன்னே, இல்லையே உங்களுக்கு அப்படி ஒன்றும் மாற்றம் போட வேண்டிய அவசியம் இல்லையே, நான் அங்கே தானே இருந்தேன், போர்டில் அப்படி ஒன்றும் போட்ட மாதிரி தெரியலையே, இப்போ நமக்கு தேவையில்லையே, நம்ம சபை நமக்கு நம்ம எல்லாம் மாற்றங்கள் தேவையில்லையேன்னு சொல்லி நான் அதை கவனிக்காம விட்டேனே அப்படின்னாங்க. சார் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து சொல்லிட்டு, ஆமாம் உண்மையிலே உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க ஆர்டர்ன்னு சொன்னாங்க. உடனே எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, யாரை போய் பார்க்க முடியும், போட்டதுன்னு சொல்லி உட்காந்து அழுது, அன்னைக்கு உபவாசம் இருந்து ராத்திரி முழுதும் கண்ணீரோடு அழுதும். ஒரு 11-12 மணி இருக்கும். நாங்கள் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து எங்கள் பிள்ளைகள் திரும்பி ஓடி, ஏப்பா அழுதுங்கன்னாங்க. இல்லைம்மா சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, நீங்கள் படுத்துடுங்க அப்படின்னு கூட படுக்க வச்சுட்டு படுத்தோம். விடியகாலம் 6 மணிக்கு எங்களை கூப்பிட்டு விட்டாங்க. உடனே நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே சரி நம்ம போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூல் முன்னால் போகிறோம். அங்கே ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. யார் நிற்கிறான்னா, எல்லா வயசான ஆட்கள் வந்திருக்கிறாங்க, டிசிகள் வந்திருக்காங்க, மெம்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, சர்ச் மெம்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அங்கே உள்ள சுற்றிலுள்ள உள்ள நம்மள சகோதர சமயத்தை சேர்ந்த அருமையான பெரியவர்களும் வந்து நிற்கிறாங்க. கேட்டு பக்கம் நிற்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, கேட்டை போட்டி கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நிற்காங்க.
அந்த அம்மா ஆர்டரை வாங்கிட்டு வந்தாம்மா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எப்படி சந்திராவை மாற்றுறது, எதுக்கு மாற்றினீங்க, அது முடிவு இல்லாமல் ஒன்று உள்ளே வரக்கூடாது, நீ போயிரு, அப்போ ஐயாட்ட போயிரு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சரை ஐயாட்ட அனுப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க, நீ போய் என்ன நீ ஐயாட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. உடனே நான் போய் ஐயாட்ட கேட்டேன், இப்படி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, என்ன செய்ய போறீங்கன்னாங்க. ஐயா நாங்கள் ஐயா பிஷப்பை மட்டும் பார்த்துட்டு வரோங்க, அதுக்குள்ளே நாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை அதுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ அங்கே போனோடனே இங்கே நாங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாரும் கேட்டை பூட்டிட்டு நிற்கிறாங்க. டிசி எல்லாம் ஒரு 5 டக்கர் படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்தோம், போய் டக்கரை பிடிச்சி போயிட்டோம். அங்கே போனால் பிஷப் எனக்கு தெரியாதுங்கிறாரு, மேனேஜர் எனக்கு தெரியாதுங்கிறாங்க, யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது, நாங்கள் ஒன்றும் போடலைங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த சகோதரியுடைய அப்பா ஏற்பாட்டில் இந்த கிளர்க்கெல்லாம் சரி கட்டிக்கிட்டு டைப் பண்ணும்போது மாற்றி அடித்து பேர் அடித்து ரெடி பண்ணிட்டார். உடனே அது அவங்க தெரிஞ்ச உடனே நாங்கள் அன்றைக்கி நைட்டில் தங்கிட்டோம். உடனே அவங்க என்ன செய்ய மறுநாள் காலையில் நம்ம பின்ன கூட்டு விட்டாங்க. வந்தோடனே பழையபடி அடித்து நீங்கள் உங்கள் கொங்கராய்ச்சி போய் பரப்படை பண்ணி அனுப்பிட்டாங்க. பாருங்க, அன்னைக்கு நான் யாரையும் தேடி போகலை. யாரை தான் தேடினேன், ஏசப்பாவை தான் தேடணும். ராத்திரி முழுக்க கண்ணீர் வடிச்சு அழுது, அவ்வளோதான். காலையில் வந்து டிசி நிற்கிறாங்க, மெம்பர்கள் நிற்கிறாங்க, எல்லாம் கோவைகளோ இப்போ சியோன் மலை அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியும், நான் யார்கிட்ட போய் சொல்லலை. ஆனால் கத்தர் போய் அவ்வளோ தண்ணி கொண்டுட்டாரு. சகோதரமத்தை சேர்ந்த பையங்கள்லாம் விடக்கூடாது, கூட்டி எடு, சாவி எடு, பிள்ளைகளை மட்டும் எடுங்க அப்படின்னு நிற்கிறாங்க. கலைஞர் பாருங்க, கத்தர் எங்களுக்கு அந்த நன்மையான செய்தாரா. பழையபடி அந்த ஆர்டர் அடித்து கொண்டு வந்தோம். ஹல்லேலூயா. ஒரு முதல்ல நம்ம மனுஷனை தேடி போயிருந்தா அது என்ன செய்ய முடியும், கொடுத்ததை அனுப்பி ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனால் கத்தர்கிட்ட போனோடனே அவர் எல்லாரையும் கூட்டி சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் யோசேப்பு எங்க முதல்ல போறான், கத்தரை தேடி போகிறான். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும், நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். நமக்கு போக வேண்டிய இடம் முதலாவது யாரு, கத்தரை தேடி போகணும். அவர் சகலத்தை ஒழுங்குபடுத்திடுவார். நம்ம மனுஷனை நம்பி போனோம்னா அது பின்மாற்றம் தான் அடையும் ஒழிய நன்மையாக முடியாது. கத்துட்டு போனா அவர் யாரை கொண்டு முடிக்க வேண்டுமோ அதை முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேற்று சொல்லியிருப்பேன், அவரோட பண கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு சகோதரரை பார்க்கறதுக்கு வெளியூருக்கு போயிருந்தேன். அப்போது சரி இவரை போய் பார்த்தாச்சுன்னா நமக்கு பணம் தந்துடுவார், இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு போனேன். போய் பேசிட்டு வந்தேன். அவர் சொல்லிட்டு, தம்பி நாளைக்கு காலையில் வந்து பணத்தை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு காலையில் போய் அவன் பணத்தை வாங்கிட்டு வந்தா நம்ம ப்ராமிஸ் பண்ணபடி அவனுக்கு பணத்தை அடைச்சிடலாம், பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்து காலையில் 9 மணிக்கு போகணும்னு நினச்சிட்டு வந்தேன். வழியிலிருந்து வர்ற வழியில் ஒரு நண்பரை கண்டேன், ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப பழகுனவர். அவரை பார்த்தேன். அவர் என்ன தம்பி இங்கே போயிட்டு வரா அப்படின்னாரு. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பணத்தை எவ்வளவு என்னார பார்த்துட்டு இருந்தேன், அவர் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வர சொல்லிருக்கானே அப்படின்னு. அவரா, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. அப்படியானே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிருங்கண்ணே அப்படின்னு. நான் சொல்லியிருந்தேன், தம்பியா தந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை போயிட்டார். நான் மறுநாள் காலையில் 9 மணிக்கு போய் வாசலில் நிற்கிறேன். தம்பி பணம் இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லையே, கிடைக்க வழி இல்லையே அப்படின்னாரு. நீங்கள் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வாங்கன்னு சொன்னீங்க, நான் அதை ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேனே, எப்படியா நீங்கள் உதவி செய்யுங்க. இல்லை தம்பி அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் வேறு யார்ட்டே பார்த்துட்டீங்க. ஏன்னே அப்படி சொல்கிறீங்க, நேற்று தான் பணம் இருக்கு தம்பி தாரேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஏன் அப்படி சொல்லிங்க. இப்போ நீ போகும்போது நீ யாரையும் பார்த்தீங்களா தம்பி அப்படின்னாங்க. ஆமாம், என்னென்ன நம்ம ஃப்ரெண்டு, நமக்கு வேண்டிய ஆள், சொந்தக்காரன் கூட அப்படின்னு. அவரை பார்த்து என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு பணம் கேட்டுங்க அப்படின்னு சொன்னால. அவர் வந்து நல்லா சொல்லிட்டு விட்டார், அவனை பற்றி நல்லா சொல்லிட்டு விட்டார் அப்படின்னாரு. என்ன சொன்னாருன்னு, அவன் ஏற்கனவே பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாத கஷ்டப்பட்டு கிடக்கான், அவனுக்கு நீரும் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுறதையும் சொல்லி சொல்லிட்டு போயிட்டான். தம்பி நான் என்ன செய்ய சொல்லுங்க, உங்களை பற்றி நல்லா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஏற்கனவே பணம் வாங்கி கஷ்டப்பட்டு நொந்து போய் கிடக்காரு, நீங்கள் கொடுத்துட்டு மாட்டிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன செய்ய, இதுவும் தெரிஞ்ச மாதிரி நான் உனக்கு எப்படி செய்ய, தயவுசெய்து வேற யார்ட்ட இருந்தால் பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. நான் மனுஷனை தேடி போனேன், மனுஷன் சரியான எனக்கு என்ன செய்ய முடியல, உதவி செய்ய முடியல. ஆனா அங்க ஆண்டவரை நான் தேடி போகும்போது அனைத்து ஆட்களையும் கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி அவர் போகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு போய் முன்னாடி வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாருன்னா ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஒரு அற்பன் குப்பை தான், ஆனாலும் நமக்கு விண்ணப்பங்களை கேட்டு அவர் பதில் கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைனாலும் ஆண்டவரை தேடி அவரைத்தான் நான் அனுப்பி போகணும். ஹல்லேலூயா. ஆகவே இங்க யோசபாத் அந்த விவாசத்தை கூட்டிட்டு போய் ஏற்கனவே அந்த ஆலயத்துக்கு போயிருந்த ஆலயத்துல இருந்து பிரகாரத்துல இருந்து நினைச்சான் ஜெபம் பண்றான். பாருங்க 6வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே
பரலோகத்திலே இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்முடைய நிற்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஆலயத்துக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க? மகிமைப்படுத்துறாங்க. அவருடைய உயர்த்தி துதிக்கிறார். அல்லேலூயா. உங்க இடத்துல வல்லமை இருக்கு ஐயா. நீங்க நினைச்சா இவங்க வந்து உங்களை என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நீர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு போற்றுகிறான், புகழுகிறான், துதிக்கிறான். ஆண்டவர் மனம் இறங்காம இருப்பாரா? நம்முடைய துதிக்கின் சத்தத்தை கேட்டால் மனம் இறங்காம இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆகவே ஆண்டவரை நோக்கி அவருடைய வல்லமையை குறித்து துதித்து ஜெபிக்கிறார், ஜெபிக்கிறார். அப்புறம் அடுத்த என்ன சொல்ல பாருங்க, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை விரட்டிவிட்டு உம்முடைய தேவனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்று கொடுக்கவில்லை. இந்த தேசத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறீர்? ஆபிரகாம் சந்ததியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இப்ப இன்னொருத்தர் வந்து பிடிச்சிட்டு போக நீர் ஒப்பு கொடுப்பீரா? கேள்வி கேட்கிறாரு. கேள்வியா மறைமா கேட்கிறாரு. நீர் தான் இந்த இடத்த எங்களுக்காக எங்க சந்ததிக்காக நீர் கொடுத்தீரு. இன்றைக்கு இன்னொரு சந்ததிக்கு பிடுங்கி கொடுப்பீரா? நீர் கொடுத்தீர் இல்லையா? நீ ஞாபகப்படுத்துகிறாங்க. அதுக்கு இன்னொரு மேற்பாருங்க. அதனால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உங்களுடைய நாமத்திலிருந்து ஒரு பரிசுத்த ஆலயத்தை கட்டினார்கள். நீர் கொடுத்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுறாரு. அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சாலோமோன் என்ன செய்றாரு? சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர்கிட்ட வாங்குறாரு. அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும்போது சில வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றார். சாலோமோன் ராஜா கேட்கிறார், இந்த பாரு எங்களுடைய நாட்டை நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி. அதை இப்போ ஞாபகப்படுத்துகிறார் இந்த யோசபாத். என்ன சொல்றார் பாருங்க, எங்கள் பட்டயம் எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப சாலமோன் இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்ப அதை ஞாபகப்படுத்துறாரு. இந்த கொள்ளை நோயோ பட்டயமோ எங்களுக்கு எதிராக வந்தால் நீர் வந்து நாங்க வந்து இந்த ஆலயத்துல மன்றாடும் பொழுது நீர் அதை கேட்டு நீர் எங்களை ரட்சிப்பீர் என்று எங்க முன்னோர்கள் இந்த ஆலயத்துல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறாங்க. அதனால நீர் என்ன செய்யணும்? எங்களை காப்பாற்றணும். ஹல்லேலூயா. அவர் செய்கிற நன்மைகள், அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைச்சாங்க சுட்டி காமித்து ஜபிக்கிறாங்க. முதல்ல ஆண்டவரை உயர்த்தி பேசி ஜபித்தாரு. ரெண்டாவது கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுட்டி காட்டி ஜபிக்கிறார். ரெண்டு பள்ளிக்கூடத்தில் ஒரு தடவை நான் ஒரு ஸ்கூல்ல எனக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு செக்ரட்டரியா போட்டிருந்தேன். சும்மா வேற அந்த செலவுகளெல்லாம் நான் என்று செலவு தான். ஆனால் ஒரு தலைவருங்கிற முறையில் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்கள் செக்ரட்டரியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுத்தேன். அப்போ அந்த பில்லு சம்பளம் பில்லு எல்லாம் அவர் தான் கையெழுத்து போடணும். அந்த அளவுக்கு ஒரு பவர் அவருக்கு கொடுத்துருந்தேன். ஆக சரிலாம் திடீர்னு என்ன வச்சு எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஆஃபீஸுக்கு திடீர்னு கூப்பிட்டு விட்டாங்க. போகும்போது நான் பெர்மிஷன் எழுதி வச்சுட்டு போவேன், இதெல்லாம் லீவ் லெட்டர் எழுதிட்டு போவேன். அப்போ இவர் என்ன சொல்ல யார்கிட்ட கேட்டிருக்கிறாரு, அது உங்கள்கிட்ட கேளாமல் எப்படி அவர் வருஷத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் என்கிட்ட கேளாமல் நீங்கள் போகக்கூடாது, என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் போகணும். நான் தான் வச்சேன். அவர் இப்போ சொல்கிறாரு என்கிட்ட கேளாமல் நீங்கள் போகக்கூடாதுன்னு. 6 மாதமாக கையெழுத்து பிள்ளை பேப்பரில் சம்பளம் போட மாட்டேன்ட்டார். எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஏன்னா எனக்கு அப்படியே உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது அரசியல்வாதி எங்கேயாவது போயிருந்தீங்க, நாங்கள் உங்கள் பின்னால் தேடி வர முடியாது. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வாங்க முடியுமாங்க? எனக்கு தபாலுக்கு பதில் கேட்பாங்க, நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், அங்கீகாரம் வாங்கணும், அதனால் ஓட முடியாது அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, என்கிட்ட கையெழுத்து வாங்கி என்கிட்ட பெர்மிஷன்லாம் நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி சம்பளத்தை நிறுத்தி வச்சுட்டாரு. 6 மாதம் சம்பளம் வரல, என்ன செய்யன்னு தெரியல. அதனால் நான் டிஓவை பார்த்து ஒரு பெட்டிஷனை எழுதி என்னென்ன காரணத்தால் எனக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். உடனே இதை இப்போ கேள்விப்பட்டு அவர் எம்எல்ஏ கூப்பிட்டு போயிட்டார். அப்போ நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து கிழக்கு குட்டம்பக்கத்தில் நினைக்கிறேன். அவருக்கு
இருந்தார். அவரை கூட்டிகிட்டு போய் சம்பளத்தை போட்டு விட்டுறக்கூடாது, வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் நான் அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் போய் பார்ப்போம்னு சொல்லி டிஓவை பார்க்க போகிறேன். அவன் டிஓவை பார்க்க போகும்போது இது பியூன்குள்ளே இறங்கி வந்தார். சார் என்ன அப்படின்னாரு. டிஓ பார்க்கணுமே, நீங்கள் இப்போ பார்க்க வராதிங்க, நீங்கள் கொடுத்த பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு எதிராக நீங்கள் சம்பளத்தை போட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எம்எல்ஏ கூட்டிகிட்டு வராரு, 5 மணிக்கு டைம் கேட்டிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, நீங்கள் சீக்கிரம் மனமொழி வெளியே போயிருங்க அப்படின்ட்டு. சரி அப்படியா அப்படின்னு சொல்லி நான் நேரம் ஜங்ஷனுக்கு வந்துட்டு ஜங்ஷனில் அந்த சென்ட்ரல் கம்பியில் ஒரு டீ சாப்பிட்டு வாசலில் நிற்க, ஆண்டவரே இவங்களை எடுத்துப்படி வராங்களே, நான் என்ன செய்கிறது, என்ன செய்யப்படுன்னு தெரியலையே, அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்களோ, சம்பளத்தை நிறுத்திட்டு வர அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லாம் தோத்திரம் பண்ணிக்கிட்டே நிற்கிறேன். ஒரு வேன், ஸ்டாண்டர்ட் 20 வேன் ஒன்று எனக்கு குறுக்கப்படி ஓடும்போது அதில் இருந்து உனக்கு எதிராக உருவாக்கப்படும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகுதுன்னு ஒரு வசனம் இருக்குது. நான் திரும்ப கணக்கெல்லாம் தட்டி முடிக்கேன். இது நம்ம மனசில் இருந்திருக்கா, அது இந்த வண்டியில் எழுதியிருக்கா இன்னும் தெரியலையே அப்படின்னு வண்டி பின்னால் ஓடுறேன். அது இந்த அணில்ங்கிற ஒரு ஸ்டோர் பக்கத்தில் நின்று அங்கே பார்க்குறேன். அதில் எழுதியிருக்கிற தெளிவாக இருக்குது, உனக்கு இதாக உருவாக்கப்படும் இந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு எழுதியிருக்கு. சோத்திரம் ஆண்டவரே, இது எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். இன்னைக்கு எனக்கு எதிராக போயிருக்கிறாங்க, அந்த உண்மை வாக்கு தத்துவத்தைப்படி எனக்கு கூடாது, அவங்க தடை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜோம் பண்ணிக்கிட்டே போயிட்டேன். நான் போய் அங்கே நிற்கவும் அவங்க வெளியில் கொடி கட்டி வெளியில் வாராங்க. ஒரு பக்கம் சோத்திரம், ஒரு பக்கம் பயம். வந்துட்டு எது சொல்லிட்டு போனாங்களோ, அந்த பேரை என்ன சொல்லிட்டு போனாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க போன உடனே நான் மேலே போனேன். அந்த அதே பியூன் ஓடிந்தார். சார் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னாரு. என்னையா சோத்திரம், என்னையா அப்படின்னு. சார் இவங்க நீங்கள் பெட்டிஷனை போட்டு பண்ணீங்களா, நீங்கள் சம்பளத்தை போடாங்கன்னு எம்எல்ஏ அவங்களும் சொல்ல வந்தாங்க. உடனே டிஓ உங்கள் பெட்டிஷனை கொடுத்து அதோட கருத்துக்கள்லாம் சொல்லி சொன்னார். இந்த காரணத்தினால ஆசிரியர் சம்பளத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஓ எம்எல்ஏ கிட்ட சொன்னார். பிறகு என்னப்பா, சட்டப்படி தான் அவர் சம்பளத்தை கொடுத்துட்டு போட்டோம், நீ கமிட்டியை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு எலும்பு வா போகணும்னு கூப்பிட்டு போயிட்டார். வேலை இல்லையா, இந்த 6 மாத சம்பளத்தையும் மொத்தமாக போட்டாங்க, கடன் அடைக்க முடியுது. வேலை இல்லையா, வேலை இல்லையா. நம்ம மனுஷங்கிட்ட போயிருந்தா அவர் யாரும் சரி சப்போர்ட் பண்ணிருக்க முடியாது, எம்எல்ஏ யார்கிட்ட பேச முடியும் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஓடுறதுனால அவருடைய வாக்கு தத்தத்தை பற்றி பிடிக்கும் போது அதை நிறைவேற்றுகிறார். வேலை இல்லையா. உங்களுக்கு தெரிய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அந்த வாக்கு தத்தை பிடித்து நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காரியங்களை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதான் அந்த வாக்கு தத்தத்தை சொல்றாங்க. பஞ்சமோ பட்டமையோ இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கும் போது நீர் என்ன செய்வீர், அதை கேட்டு எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஜனங்கள்கிட்ட சொல்றாரு பாருங்க, 15ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. சகல அதுக்கு முன்னாடி இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுறாரு. முந்தின வசனத்தை பாருங்க. யெகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரியில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொல்றான் பாருங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேப்பை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் யாருக்கு இப்போ போயிட்டு பொறுப்பு? தேவனுக்கு போயிட்டு. நம்ம அந்த ஆலயத்தில் இருந்து ஜெபித்ததுனால நாம யுத்தத்துக்கு மேல யார் பண்றா? தேவன் இறங்கிறாரு. அந்த யுத்தம் உங்களுடைய இல்லை, தேவனுடைய. நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க என்று சொல்கிறார். நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும்னா நம்ம நினைச்சணும், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அவன் நம்மை சிறப்பட்டுட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மனுஷங்கிட்ட ஓடாம மற்றவங்கள்ட்ட ஓடாம ஆண்டவரை தேடி போகும் பொழுது, அவருடைய வல்லமை குறித்து ஜெபம் பண்ணும்போது, நம்ம உபாசித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்டு தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. கர்த்தரை பலமாய்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க பயப்படாதீங்க, கலங்காமல். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்று ஆவியானவர் சொல்லிவிட்டார். ஆகவே இவங்க என்ன கூலி எல்லாம் பேசி என்ன செய்வோம், நாம என்ன செய்வோம், பாடல் பாடி எங்க போவோம், யுத்தத்துக்கு போவோம். பாடி எப்படி யுத்தத்துக்கு எப்படி போவாங்க? அவன் ஆயத்தை தூக்கிட்டு போவான். இப்போ பாருங்க, நீங்க யுத்தத்தை டிவியில பார்த்தீங்கன்னா நல்லதுல சண்டையில பார்த்துருப்பீங்க. எல்லாரும் துப்பாக்கி தூக்கிட்டு போறான், குண்டுகளை தூக்கிட்டு ஓடுறான் இல்லையா? அப்படிதான் போகணும்.
அதான் யுத்தத்தின் முறை. ஆனா இவங்க என்ன செய்யல, இவங்க எல்லாம் கலந்து ஆலோசித்து வீரருக்கு முன்பாக என்ன செய்யுங்க, நீங்க பாடி துய்த்து கொண்டே போங்க. ஹல்லேலூயா அப்படி முடிவு பண்ணாங்க. ஹல்லேலூயா. அவங்க பாட 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 அங்க என்ன நடக்குது பார்த்தீங்களா? என்ன நடக்குது? ஒரு பாடலை பாருங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் உங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தே. உம்மலாகோ எல்லாமாகோ, உம்மலாகோ எல்லாமாகோ, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை. இவங்க துதிக்க 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 அங்க இந்த 3 படைகளை சண்டை போட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க சாமக்குண்டுங்கிற அந்த மதில் மேல நின்று பார்க்கும்போது அங்க அவங்க என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைஞ்சு பிரேதங்களா கிடக்குறாங்க. இவங்க எட்டி பார்க்குறாங்க, யோசேப்பு படைகளும் எட்டி பார்க்குறாங்க, அவனுக்கு பிரேதமாக தானே கிடக்கிறது, ஒருத்தருக்கு யுத்தத்துக்கு இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. அங்கே அவங்க கொண்டு வந்த சாப்பாடுக்குரிய ஜாமங்கள், அவனுடைய ஆடைகள், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் தந்தாலும் கிடக்குது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு முன்னால யுத்தம் செய்யற யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போய் யுத்தம் பண்ணிட்டார். அங்க அத்தனை நேரம் என்ன செய்றாங்க, நீ ஜெயித்தா எனக்கு இது யோதா யாருக்கு, நான் ஜெயித்தா யாருக்குன்னு அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு என்ன செய்யிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒரு மாற்றி மாற்றி செய்தாங்க, வெட்டிக்கிட்டாங்க. கடைசியா இருந்தவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் மீதி இருந்தவங்களையும் வெட்டி கொண்டுட்டான். ஆக அங்க யாரும் இல்லை, அவ்வளவு பிரேதங்களாக தான் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவ்வளோதானா? அவங்க அங்கே இருக்கிற யுத்தத்துக்குன்னு போனாங்க, பாடிக்கிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்த பிறகு இருக்கிற ஜாமான்களை பிறக்கிட்டு வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சு தான்? 3 நாளாக பிறக்கிட்டு இருந்தாங்களா? ஹல்லேலூயா. 3 நாளாக இருந்துட்டு அங்கே இருக்கு கிடைக்கிற எல்லா துணிமணிகள், ஆயுதங்கள், அல்லது அவங்க சாப்பாட்டுக்கு வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் அழிட்டு இருந்தாங்களா? 3 நாட்கள், 3 நாளாக அழிட்டு இருக்கு. அவ்வளவு மிகுதியாக கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சில சமயங்களில் கஷ்டத்தை அனுபவிச்சாருன்னு சொன்னால் அதனுடைய பலன் பின்னால் நமக்கு தெரியும், நன்மையாகவே முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படி யுத்தத்தை கொண்டு ஒரு ஆரம்பிச்சுட்டேன்னு ஒருவேளை அவன் நினைச்சிருந்து இருந்தான்னா அவனுக்கு இவ்வளவு பொருள் கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. யாரையாவது கூட்டிட்டு வந்து எபித்தில் உள்ளவங்க யாரையா கூட்டிட்டு நீங்கள் சண்டை போடுங்கன்னு அவன் செய்யணும்னா இவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு அவன் கூட்டிட்டு போயிடுவான், அவன் பறக்கிட்டு போயிடுவான். இல்லையா? ஆனால் ஆண்டவர்கிட்ட ஓடுனதுனால கர்த்தர் அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான செழிப்பையும் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவங்க நினைச்சுதாங்க பராக்காங்கிற இடத்துல போய் பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளான சூழ்நிலையில நாம என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளும்போது அவர் நிச்சயமாக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். நான் மனுஷங்கிட்ட போனா நமக்கு விரோதமாக தான் நடக்கும், நிச்சயமா நமக்கு சாதகமாக அமையாது. நான் நிறைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். மனுஷங்கிட்ட போனதெல்லாம் ஃபெயிலியர் தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போன காரியங்களை எல்லாத்தையும் ஏற்ற சமயத்தில் யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ அதை அருமையாக செய்து முடிப்பார். அது சந்தேகமே இல்லை. ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை தேடுவதில் என்ன செய்யணும், உண்மையாக இருந்து தேடணும். நம்ம உபவாச கூட்டங்கள், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்பொழுது குடும்பமாக வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ரொம்ப மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, குடும்பமாக வந்தாங்க, பிள்ளைகள், சிறுபிள்ளைகள் எல்லாரும் வந்தாங்க. வந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அவர் ஆவியானவரை இறங்கி அவருக்கு ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக நான் வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்ம துதித்து சோத்திரம் பண்ணி அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்துக் கொள்வது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை அவரை நம்பி போறவங்க யாரும் வைக்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களோ என்ன பிழைப்படைவார்கள். நம்புகிறவர்கள் ஒரு நாள் வந்து வைக்கப்பட்டு போறதே இல்லை. கர்த்தர் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்திருக்கு. ஆண்டவரை தேடாத வரையிலும் நாம் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் ஏராளம். என்னுடைய மகன் நாங்கள் பண்டிகை மறுநாள் ஞானஸ்நானம், முந்தின நாள் காலையில் நான் ஸ்கூல் போயிட்டு வீட்டமாக ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் வந்து பார்க்குறேன் பிள்ளைய காணல. எங்கேன்னு கேட்டால் எங்கள் அத்தை மட்டும் இருக்கிறாங்க, பையனை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, அவனுக்கு வாந்தி வைத்தோட்டம்
காலையிலேருந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே கொண்டு போயிட்டாங்க. அப்போ யார் எந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருப்பாங்க, என்ன ஏது கேட்குறேன், எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வச்சு இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க அதெல்லாம் ஏறி ஏறி பார்க்குறேன், ஒரு இடத்துலையும் இல்லை. கடைசியில் ஒரு ஹோமியோபதி டாக்டர் கொண்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், சார் வாந்தி வைத்தோட்டம் நீங்கள் குளுக்கோஸ் ஏதாவது ஏற்றுனீங்களான்னு. இல்லை சார், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு. அது எப்படி சார், கண் நில குத்தி போய் நிற்கிறான், பாருங்கள் அவன் பேசக்கூடிய இருக்கா, நீங்கள் குளுக்கோஸ் ஏற்றிருக்க வேண்டாமா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அவனை தூக்கிக்கிட்டு உடையார்பட்டி பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே அந்த அம்மா வந்து பார்த்துட்டு, என்ன சார் நீங்களாம் படித்தவங்களா, அறிவு இருக்கா உங்களுக்கு அப்படியே கேட்டாங்க. நீங்கள் படித்தவங்களா, அறிவு இருக்கா? ஒரு சாதாரண வாந்தி வைத்தோட்டம் ஏழையில கொண்டு வந்து குளுக்கோஸ் சேர்த்தா சுகமாயிரும். நீங்கள் கடைசியில் அவங்க கண் நிலம் குத்தி போயிருக்கிற இடத்துல கொண்டு வந்துருக்கீங்க, கொண்டு முடியாது, கொண்டு போயிருங்க நாங்கள் சார். நாளைக்கு ஞானஸ்தானம்மா துணிமணிலாம் கொண்டு வந்துருக்காங்க, இந்த இடத்துல நாங்கள் வரப்போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு எவ்வளோ கெஞ்சினேன். நீங்கள் வேணால் ஹைகரோடு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. அங்கேருந்து நானே எங்கள் மாமாவும் அங்கே தூக்கிட்டு ஹைகரோடுக்கு போகிறோம். அங்கே போய் வாசலில் வந்தவொடனே டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லை கொண்டு போயிருங்க சார், இது முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லை சார், நாளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க, விருந்தாட்கள்லாம் வந்திருக்காங்க, அதனால் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் சார். எவ்வளோ கெஞ்சினேன். இது முடியாது சார், முடிஞ்சு போச்சு, கண் நில குத்தி போயிடுச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது சார், குளுக்கோஸ் ஏறாது சார். சார் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறேன். அப்பவும் ஒரு அர்த்தம் இயேசுவே இறங்க முடியாது நான் கேட்கல. ஏன்னா அப்போ நான் இயேசும் இல்லை, பிசாசும் இல்லை, செய்யும் தொழிலே செய்வோம்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன். ஆலயத்துக்கு போக மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஒன்றும் கிடையாது. அதனால் இயேசுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு முடியலை, வாயில் வரல. அவங்க டாக்டர் தான் கெஞ்சினேன். அவங்க எந்த அற்புதத்துக்கான எப்படி அவங்க கடத்தி வச்சு என் கண்ணு முன்னாலே அங்கே இங்கே எங்கெல்லாமோ குத்தி பார்க்குறாங்க, குளுக்கோஸ் ஏறதுக்கு வழி இல்லை. அப்படியே கண்ணை மூடிட்டான். அப்புறம் அவனை தூக்கி கொண்டு வச்சு அடக்கம் தான் பண்ண வழியே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல. அல்லையா, நான் ரசிக்கப்பட்ட பிறகு தான் தெரியுது, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையே மறப்பேன். ஆமாம் ஆண்டவரே, இப்போ புரியுது ஆண்டவரே. அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு வேத வாசிக்கவும் சாட்சி சொல்லுவோம் ஆண்டவரை இதை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இழந்து போனது போக மீதி இருக்கிறத வச்சு காப்பாற்றி எங்களுக்கு நீ நல்ல ஒரு வசதி செய்து கொடுத்தா அவரை பற்றி பிடித்து கொண்டோம். குடும்பமாக அவரை பற்றி விட்டோம். எதுனாலும் அவர்கிட்ட தான் போகிறது. முதல்ல போகிறது அவர்கிட்ட. நீர் செய்யும் நீர் தான் இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு அதுக்கு நீர் தான் போட்டுன்னு சொன்னால் ரொம்ப அதிசயமாக அற்புதமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படி செய்திருக்கிறார் நிறையா. ஆகவே நீங்கள் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறதுக்கு அளவுக்கு செய்யக்கூடிய கத்தை நம்ம கத்தரே இல்லை. சோர்ந்து போகிறது சத்தத்தை கொடுக்குற கத்தை நம்ம கத்துற இல்லையா. சோர்ந்து போகக்கூடாது. கத்தர் செய்வார், எந்த சூழ்நிலையும் அவர் செய்வார். அவரை விட்டு விடக்கூடாது, அவரை பலமா பிடிச்சி விடணும். என்னாண்டவரே என்ன அப்படி ஆகிட்டீங்க சொல்லலாம், எதிர்ப்பு சொல்ல வேண்டாம். ஆண்டவரே உமக்கு நல்லா தெரியும், உமக்கு தெரியும் என் பாடுகள், கஷ்டம், வேதைகள், என்னுடைய வலிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நீர் பொருட்படுத்திக்கணும். நம்ம யார்கிட்ட போக முடியும்? உலக பிரமாண டாக்டர் போய் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீ தான் அப்படின்னு சொல்லி அவரை பிடிக்கும்போது எந்த டாக்டர்கிட்ட போகணுமோ அந்த டாக்டர்கிட்ட போய் அனுப்பிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 86 எனக்கு வயிற்று வலி, திருச்சிக்கு போயிட்டு இருக்கு. திருச்சிக்கு போகிற வழியில் வயிற்று வலி, மதுரையில் வச்சு வயிற்று வலி வந்துட்டு மதுரையில் இறங்கி புக்கை வாங்குறேன். எனக்கு நடக்க முடியலை. அப்போ உடனே என்னுடைய பையன் என்கிட்ட வேலை பார்த்து ஷிட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து எனக்கு ஒரு வயிற்று வலியாக இருக்குப்பா, எனக்கு நடக்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிச்சு இன்ஜெக்ஷன் போட்டான், சரியாயிட்டு. நான் உடனே மதுரைக்கு போயிட்டேன், நீ திருச்சிக்கு போயிட்டேன். அங்கே போய் ஜாமான் வாங்கினேன். அங்கே போய் இறங்கவும் பழையபடி வழியை ஆரம்பிச்சிட்டு அங்கே எங்கள் மாமா ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் வாங்க நான் பார்க்குறேன், நாங்கள் ஒரு நல்ல டாக்டர் ஃபாரின் டாக்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னார். அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் ஒரு காப்படி மார்க்கெட்டு இருக்கும், மாத்திரை அள்ளி கொடுத்து எங்கே கொடுத்து சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னாரு. ஒன்றும் நடக்கலை. உடனே போய் வந்துட்டு போட்டு மாமா நான் உடனே பஸ் ஏற்றி விட்டுருங்க, நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு ஊருக்கு வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு இருக்க முடியல, என்ன ஹாஸ்பிட்டலில் சேரணுன்னு நேரே ஜெய்சேன ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க. அங்கே சேர்த்துட்டு அவர் பார்த்துட்டு உனக்கு 5 நாள் தான் டைம், 5 நாள் தான் டைம். இந்த 5 நாளுக்குள்ளே நீ சிஎம்எஸ் ஆஸ்பத்திரி வேலூருக்கு போகணும், இல்லைன்னு சொன்னால் ஊருக்கு போகணும். அங்கே இங்கே இருந்தால் உனக்கு உயிருக்கு ஆபத்து ஆயிரும், எங்கள் பேர் கெட்டு போகும். அதனால் உடனடியாக 5 நாளுக்குள்ளே 17,000 ரூபா ரெடி பண்ணிட்டு நீ போனாங்க. எனக்கு சம்பளம் வரல, என் மனைவி வேலை பார்க்குறா, அவளுக்கு சம்பளம் கிடையாது, எங்கே போக முடியும், இங்கே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கே பணமெல்லாம் தரமாகிட்டு கிடக்கிறோம். அந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு சொல்லி நான் சோர்ந்து போகும்போது தான் பிசாசே இல்லைன்னு சொன்னவன் 3 பிசாசு உள்ளே வர்றதை பார்க்குறேன். அந்த பிசாசு உள்ளே வர்றதை பார்த்தோன்னே இதான் பிசாசு இருக்குதே, பிசாசு இல்லைன்னு சொன்னவே அப்படின்லாம் சொல்லி நினச்சி பார்த்தேன். பிசாசு என் கழுத்தை நினச்சி அப்படியே கொள்றதுக்காக வருது. ஒன்றும் நான் சொல்ல முடியல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை வந்தது, இயேசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி.
இயேசுன்னு சொல்லுன்னு சொன்னேன். பிடிவாதமாக இருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்க. நான் இயேசுவே இல்லைன்னு சொன்னவன் இப்போ இயேசு இல்லைன்னு சொன்னவன்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறேன். என்னங்கிட்ட 3 அப்படியே நெருங்கி என் கழுத்தை நெருக்கி வருகிறது. ஆனால் பார்த்தேன், பயந்தேன். ஒரு தப்பவும் முடியாதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது 2வது வார்த்தை இயேசுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி 2வது வார்த்தை இருந்துச்சு. அப்போ தான் சொன்னேன், எல்லாருக்கும் தெரியும் நான் இயேசு இல்லைன்னு சொல்கிறது. எல்லாரும் இப்போ நான் இயேசுன்னு சொன்னால் கேள்வி பண்ணாங்க. உயிருக்கு பயந்து இயேசுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேங்கிறேன். என்னங்கிட்ட நெருங்கி வந்து என் உயிருக்கு ஆபத்து வந்தாச்சு. கடைசியில் 3வது வார்த்தை நீ இயேசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுது. ஒய்யாமல் சொல்லுது, லேச சொல்லி மெதுவா இயேசுவே அப்படின்னு. அவ்வளோதான். அது அப்படியே 3 நின்றுச்சு. இது இயேசுன்னு சொல்லு நிற்கிதுன்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக இயேசுவே அப்படின்னு பின்வாங்க ஆரம்பிச்சது. இயேசுவே இயேசுன்னு சத்தம் போட்டேன். அது பின்ன அப்படியே ஓடிட்டு. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னே ஓடிட்டு. ஹல்லேலூயா. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், ஏற்ற நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், ஏற்ற நாமம். அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து என்னை சுகமாக்கி நீரை அனுப்பினால் நம்முடைய நாமத்தை என் சாகிற வரைக்கும் உடைய நாமத்தை மையப்படுத்த. ஆண்டவரே, இந்த இடத்துலேருந்து என்னை சுகமாக்கி அனுப்பி. எனக்கு வேலூர் போகிறதுக்கு படம் கிடையாது, எங்கேயும் போக முடியாது. நான் இந்த இடத்துலேருந்து என்னை சுகப்படுத்தி அனுப்பி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் சின்ன நாளாச்சு போக முடியல. அவங்க விரட்டுறாங்க, சார் நீங்கள் ஊருக்கு போகல, வேலூர் போய் இங்கே இருந்ததா, இன்னும் எங்கள் ஸ்தாபனத்தினுடைய பெயர் கெட்டு போகும், போயிருங்க. டாக்டர் சத்தம் போட்டார், நாங்கள் போயிடலாமா, நாளை காலையில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த சொற்பனத்தின் மூலமாக இயேசுவேன்னு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து எனக்கு பிழைப்போட்டுனா நான் உங்களுடைய நாமத்தை எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தது பேரில் ஆண்டவர் தினசார் திடீர்னு நாள் காலையில் நர்ஸ் ஓடி இருந்துவாங்க. சார் நீங்கள் வேலூருக்கும் போக வேண்டாம், ஊருக்கும் போக வேண்டாம், வேலூர் இந்த டாக்டருங்க வந்திருக்கிறாரு, உங்களுக்கு நாளைக்கு இங்கேயே ஆப்ரேஷன் சொன்னார். ஹல்லேலூயா. யார் போயிட்டா வேலூருக்கு? யார் போயிட்டா? என்னதான் போய் சொன்னார். யார் போயிட்டா? அவரே போயிட்டாரு. அவரே போயிட்டாரு. நீ போ, அங்கே படுத்த படுக்கையாக இருக்கிறான், அவனை சோகமாக்கு, அவன் அடிவாளை பற்றி சாட்சி சொல்லணும், அவன் எந்தெந்த சபைக்கெல்லாம் போகிறான் என்னை பற்றி சாட்சி சொல்லணும், அவனுக்கு பிழைப்பு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. டாக்டரை கேட்டார், நீ என்னப்பா திடீர்னு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டாரன். எனக்கு அங்கே இருக்க முடியலப்பா, ஏதோ ஊருக்கு போகணும்னு சொல்லி தான் என்ன கஷ்டமாக இருந்தாலும் வந்துட்டேன் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாராம். இப்போ இப்படி ஒரு பேஷண்ட் கிடக்க என்ன செய்ய அப்படின்னாரு. அங்கே போச்சுன்னா அங்கேயும் வர மாட்டாக்காரு, ஊருக்கு முழுங்கே கிடக்க என்ன செய்ய அப்படின்னா, இப்போ நாளைக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாரு. மறுநாள் ஆப்ரேஷன் 86 ஆப்ரேஷன். அடுத்த வருஷம் தான் 2026. கத்த 40 வருஷமாக என்ன செய்றாரு, அந்த திடகாத்திரம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எலும்பை வெட்டி அதெல்லாம் வெட்டி எல்லாம் செய்து சுகப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவரை நம்பி போகும்போது என்ன செய்றாரு, நமக்கு எப்படி யாரை கொண்டு செய்யணுமோ அவர் அனுப்புகிறார். நாம் நேரடியாக ஒரு வேளை டாக்டரை பார்க்க போயிருந்தோம்னா 17,000 எந்த டாக்டர் பார்க்க போகிறாரோ, எப்படி பார்க்க போகிறாரோ, என்ன நிலைமை அளவு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டோட ஒப்பு கொடுத்ததுனால அவர் யாரை அனுப்பிக்கணுமோ அதே மாதிரி அவர் மகனே இங்கே அனுப்பி அவர் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னைக்கு அவர்கிட்டே சாட்சி சொல்லுவேன். அந்த நர்ஸுக்கு அங்கே போனால் நிறைய புக்குகள் கொடுத்து வருவேன், நிறைய பேருக்கு சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அங்கேயே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே நம்மை பயன்படுத்துகிறார் நிச்சயமாக. ஆகவே நாம் தேட வேண்டியது கர்த்தரை தேடி செல்வோம், அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் தான். சோர்ந்து போகக்கூடாது. இருந்தது தடையாக இருக்குது அதெல்லாம் நினைக்கவே கூடாது. எந்த தடை வந்தாலும் நீ நிற்கிறியா, நீ ஆண்டவருக்கா நிற்கிறியான்னு தான் பார்த்து சோதிப்பார். அதுதான் நிறைய கடல்கள் நான் அப்படிலாம் பார்த்துருக்கேன், இழந்திருக்கேன். அந்த இடத்துல இழந்து தான் நல்லது தான். நீ நான் தான் உன்னை இலக்கு வச்சிருக்கிறேன், நான் தான் உனக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். ஆச்சரியமாக எனக்கு வீட்டெல்லாம் கட்டி கொடுத்தாரு. சொல்ல முடியாது, அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். தகுதியே கிடையாது, 5 பைசா கிடையாது. அதுமாதிரி 20 இடத்த தந்து அன்னைக்கு வீடு கட்டி சுகமாக இருக்கப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படியே செய்வார். என்னென்ன காரியங்களை வேண்டுகிறீங்களோ நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளோடு வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு வந்திருக்கிற யுத்தம், நெருக்கடி, பிரச்சனை எல்லாம் கர்த்தருடையது. அவருடைய நீர் தான் ஐயா,
நீ நல்லா நான் இருக்கணும்னு நினைச்சு தான் சரி நான் உண்டாக்கி இருக்கிறேன், நீர் பொருட்படுத்தணும்னு சொன்னால் அவர் என்ன வேணும் செய்யணுமோ அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எளிமையாக வலிக்கா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல பாருங்க, அதையே திரும்ப உள்ள கவி பாடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை இப்போ எப்படி இருக்கு? நம்ம நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையில் என்ன பின் வாங்கி போகக்கூடாது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. அதான் கேட்க போறீங்க. உண்மைத்தான் நான் நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு நான் உண்மைத்தான் நம்பி வந்திருக்கேன். பாடுகளோடு வந்திருக்கேன், வேதனைகளோடு வந்திருக்கேன், நிந்தனையோடு வந்திருக்கேன், அவமானத்தோடு வந்திருக்கிறேன், தாங்க முடியாத வலி வேலோடு இருக்கிறப்பா. உண்மைத்தான் நம்பி இந்த இடத்துல வந்திருக்கேன். ஐயா, எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, இந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கேளுங்க, கேளுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை வீழ்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மால நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மால தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா.
உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திக்க ராஜா. எங்கள் நம்பிக்கையே உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா துதிங்க, துதிங்க, துதிங்க. உங்கள் தேவைகள் என்னவோ அதை சொல்லி துதிங்க. ஏசப்பா, இந்த இடத்துல வந்து கூடி இருக்கிறோம்ப்பா, உம்மை நம்பித்தான் வந்திருக்கிறோம் ஐயா, உம்மை நம்பித்தான் ஐயா வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வேதனைகள், எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. நீங்க எங்களுக்கு இறங்குங்கப்பா, நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. நீர் மனம் இறங்குகிற கர்த்தரப்பா, நீர் விடுவிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. இறங்குங்கப்பா, ஒரு மனம் இறங்குங்கப்பா, நீங்க மனம் இறங்குங்க. எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் குறைகள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது இருந்தாலும் கூட ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி எடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக காயப்பட்டு, எங்களுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக துப்பப்பட்டு ஆண்டவரே, எங்களுக்காக கன்னத்திலே அறையப்பட்டு, முள்முடி சுடி கோலால் அடிக்கப்பட்டு, எங்களுக்காக மறுத்திரே ஆண்டவரே. எங்களை பாவங்களுக்காக நீ மறுத்திரல்லவா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எது இருந்தாலும் தயவா இந்த வேளையில நீ மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நீகாபாலாபாலா தீரியாபாலா ஷதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அப்பா, விடுதலையின் வல்லமை, விடுதலையின் வல்லமை, விடுதலையின் வல்லமை, விடுதலையின் வல்லமை, விடுதலையின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அப்பா, வலிகள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடட்டும் ஐயா, விலகி ஓடட்டும் ஐயா. அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, பொல்லாத விசேஷ கிரியைகள் இயேசுவின் வல்லமையின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம்பா, சுட்டரிக்கிற ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கவலைகள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், துடைக்கப்பட்டும் ஆண்டவரே, துடைக்கப்பட்டப்பா. அவருடைய தேவையை சந்தையோ ஒரு அற்புதத்தை செய்யோ. நீ பாடுறா, நீ பாடுறோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதனை மாறட்டும் ஐயா, பிள்ளைகளுடைய வேதனை மாறட்டும் ஐயா. கஷ்டங்கள் தீரட்டும் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற தேவ நீர் அல்லவா ஆண்டவரே. கண்ணீரை தொடைங்கப்பா, கண்ணீரை தொடைங்க, தொடைங்க. ஒவ்வொருடைய கண்ணீரை தொடைத்து ஆண்டவரே, கம்பீர சத்தத்தோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க, செய்யுங்க. ஹல்லேலூயா. என்ன தேவையோட வருத்தங்கள் இருந்திருக்காங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க. திருமண காரியங்கள் தடைகளை எடுத்து போடுங்க. குழந்தை பாக்கியத்திற்கு தடைகள் எடுத்து போடுங்க. தகப்பனே, ஜனங்களுக்கு வருவதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போட்டு ஆண்டவரே, ஒரு மாபெரும் கூட்டம் இந்த இடத்துல குழுவி வர நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதை தடை செய்கிற வல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆலயம், உம்முடைய ஆலயம், உம்மை நோக்கி பார்க்கிற ஆலயம், உம்முடைய வாக்குத்தத்தத்தை சட்டி பிடிக்கிற இடம், சொல்லக்கூடிய இடம், அந்த வாக்குத்தத்தின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற இடம், இது நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எவ்வளவோ பேசப்பட்டு கட்டியிருக்கிறாங்க, உமக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே. எவ்வளவு பணம் செலவழித்து கட்டிருக்காங்க, உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன் மீது இருக்கிற வெறுப்புகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கிறப்பா. ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைகள், உம்மை அறிந்தும் அறியாதும் இருக்கிற பிள்ளைகள் இந்த இடத்துல தேடி வருவதற்கு ஒரு அற்புதங்களை அடையாளங்களை இந்த இடத்துல நீ செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திருக்கிறோம் ராஜா. அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவ்வளோ பொறுப்படுத்தி செய்கிறாங்கப்பா.
அப்படி காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நீ செய்து கொடுத்துக்கிறீர், அதற்காக நன்றி. எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும், பலத்தால் இணைகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஐயா. உடனிருந்து பணியாற்றுகிற இந்த ஊழியத்தை செய்கிற சகோதரி சகோதரருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தால் இதை நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்க விசேஷ ஆசீர்வாதத்தை நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வயதானுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. தகப்பனே, என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. நீர் எங்களுக்காக செய்த அநேக காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், பொறுப்படுத்திக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே. மீண்டுமாய் இப்படி நாமத்தை மேம்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்ததற்காக துதிக்கிறோம், சோத்திக்கிறோம் ராஜா. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பெற்ற நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி.